நீங்கள் ஆர்சி கிறித்துவர்கள், சிஎஸ்ஐ கிறித்துவர்கள், பெந்தோகோஸ் கிறித்துவர்கள் அத்தனை பேரையும் கிறித்துவ மிஷினரிகள் வழியாக திமுகவிடம் இருந்த அந்த வாக்குகளை மடைமாற்றம் பண்ணிட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை எந்த அரசியல் கட்சி செய்கிறதோ அதுக்கு தான் வாக்கு அளிப்போன்னு இளைஞர் பூரா நிற்கிறான். பாஜகவை பொறுத்தவரை பாஜக நீங்கள் வாக்குறுதியை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. மேடைகளில் பேசுகிறார்கள் தவிர சட்டமாகவில்லை. ஜான் பாண்டியரும் கிருஷ்ணசாமியும் அந்த மக்கள்கிட்ட கொடுறாங்க. அடுத்து அதிமுக ஆட்சி தான், மேலே பாஜக ஆட்சி. நாங்கள் எப்படியாவது இந்த பட்டியல் வெளியிடத்தை கொண்டு வந்துடுவோம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கதி கலங்கி கனிமொழியை இறக்கி விடும். கிறித்துவ நாடார்கள்ட்ட கனிமொழி தான் போய் பேசுவோம். என் சமுதாய மக்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைப்பார். எப்படி உங்கள் நண்பரை தான் கண்டிப்பாக வைப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கள போராளி. இது போன்ற வாய்ப்பு எஸ்ஆர் பாண்டியனுக்கு திமுக கொடுக்கறதுனா கண்டிப்பாக அதை அந்த சமூகம் வரவேற்கும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் குறுகிய காலம் தான் இருக்கு. எப்படின்னு ஒரு 10-15 நாள்ல தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இந்த சமயத்துல தென் மாவட்டங்களை இன்னைக்கு திமுக பலப்படுத்துதா அதிமுக பலப்படுத்துதாங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லாத்தையும் வந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இன்னைக்கு பெருசா பேசப்பட்டிருக்கு. ஓட் பேங்க் அதிகமா இருக்கு. அந்த பெல்ட்டை யாரு குறி வைப்பா? இன்னைக்கு என்டிஏ கூட்டணி சார்பா ஜான் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் கிருஷ்ணசாமி இருக்காரு. இங்கிட்ட திமுக சைடு யாரு இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு திமுக தரப்பு கனிமொழி தயவுல இன்னைக்கு எஸ்ஆர் பண்ணி நடக்கிறதா சொல்றாங்க. எப்படியா இருக்கும்? இல்லை, இப்போ தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் திமுகனுடைய ஓட் பேங்க் கிறித்துவ வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு. நீங்கள் விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆலோசகராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி 2 பேரும் நீங்கள் ஆர்சி கிறித்துவர்கள், சிஎஸ்ஐ கிறித்துவர்கள், பெந்தோகோஸ் கிறித்துவர்கள் அத்தனை பேரையும் கிறித்துவ மிஷினரிகள் வழியாக திமுகவிடம் இருந்த அந்த வாக்குகளை மடைமாற்றம் பண்ணிட்டாங்க. பண்ணியாச்சு. ஏன்னா நீங்கள் கிறித்துவ மிஷினரிகள் கட்டுப்பாட்டை மீறி நீங்கள் அந்த ஃபிஷர்மேன்கள், அந்த தேவாலயங்கள் மீறாது. அதே போல் கிறித்துவ டயோசிஸ், சிஎஸ்ஐ டயோசிஸு அத்தனையும் இப்போ விஜய்க்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. ஓ, அது கன்ஃபார்ம் ஐயா? ஆமாம், 100% கன்ஃபார்ம். 21 தேர்தலில் இவர்களை சீமானுக்கு வாக்களித்தார்கள். அத்தனை கிறித்துவ மிஷினரிகளும் பெந்தகோஸு, சிஎஸ்ஐ, ஆர்சி அத்தனை பேரும் சீமானுக்கு வாக்களித்தவருடைய விளைவு தான் சீமானுக்கு இந்த 40 லட்சம் வாக்கு. அப்போ திமுக போடல? அப்படியா? இல்லை, கொஞ்சம் உடஞ்சுது. ஆனால் இப்போ அதே நிலைமை இப்போ வந்துருச்சு. விஜய்க்கு இந்த வாக்குகள் போகக்கூடிய வாய்ப்பு உருவாயிருச்சு. திமுக இதில் மிரண்டு போயிடுச்சு. அடுத்து தேவேந்திர குல வேளாளர்கள் பெரிய வாக்கு வங்கி தென் மாவட்டத்தில். இதில் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியனுடைய ஆட்கள், இப்படி பல பேர் பாஜக பக்கம் இருக்காங்க. அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, எங்களை பட்டியல் வெளியேற்றம், எஸ்சி பட்டியலேருந்து வெளியேற்றம் டிமாண்டே அதானே. இதான் டிமாண்டு. இப்போ இது குருமூர்த்தி ஆர்எஸ்எஸில் பேசுகிறேன், டெல்லியில் பேசுகிறேன், இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த மக்கள் இப்போ கிருஷ்ணசாமி நம்புறதில்ல, ஜான் பாண்டியனை நம்புறதில்லை. இளைஞர்கள் என்ன பண்ணுறான், நீங்களே பிஜேபி உங்களை வளர்த்தி கொள்ளுகிறீர்கள், எங்களை வளர்த்தலை, சமுதாயத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ இவங்களுக்கு இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்கணும்னா பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஏதாவது ஒரு ரூட்டை போடணும், கேரண்டியை ரூட்டை கொடுக்கணும். ஆனால் திமுக நிறைய பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ மணிமண்டபம் கட்டி கொடுத்துருக்கு. இல்லை, மணிமண்டபம் கட்டி கொடுக்கறதுனால பட்டியல் வெளியேற்றம் நடக்காது. பட்டியல் வெளியேற்றம் நடக்காது. பட்டியல் வெளியேற்றத்தை தான் அந்த இளைஞர்கள் பூரா விரும்புகிறான். நாங்கள் இனிமேல் அம்பேத்கர் சொல்கிறத போல தான், கேவலமான இந்துவாக பிறந்து விட்டேன், கேவலமான இந்துவாக சாக விரும்புகிறேன்னு புத்தம் அதுக்கு போயிட்டார். இப்போ அதே தான், நாங்கள் பிறக்கும்போது எஸ்சியாக பிறந்துட்டோமையா, சாகும்போது நாங்களோ எங்கள் சந்ததிகளோ எஸ்சியாகவே சாக விரும்பலை, எங்களை எஸ்சியிலேருந்து பிசிக்கு தூக்கிடு, பட்டியல் வெளியேற்ற முதல்ல எடுத்துரு. இப்படி ஒட்டுமொத்தமான கருத்து அங்கே உருவாயிடுச்சு. இப்போ ஓட்டு கேட்டு போனால் எங்களை பட்டியல் வெளியேற்றத்துக்கு என்ன பதில் சொல்கிறேன்?
இப்படி கேட்கக்கூடிய இளைஞர்கள் வெளிவந்துட்டான். இதை திமுக இதை பற்றி எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. திமுகவால் செய்ய முடியாது. இந்த பட்டியல் வெளியிடறதுக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மேலவை கீழவை நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் இதை நிறைவேற்றி தீர்மானம் நிறைவேற்றி அட்டவணை 8 இதில் பதிவு செய்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தா தான் இதை மாற்ற முடியும். ஓ சரியா? அப்போது அட்டவணை 8 யார் இதை கொண்டு போகிறது? பாஜக மேலவை கீழவை வலுவாக இருக்குது. இங்கே திமுக தான் சட்டமன்றத்தில் வலுவாக இருக்குது. அப்போது நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், நாங்கள் பண்ணித்தர்றோன்னு அந்த மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க. நாங்கள் அடுத்து அதிமுக ஆட்சி தான், ஜான் பாண்டியரும் கிருஷ்ணசாமியும் அந்த மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அடுத்து அதிமுக ஆட்சி தான், மேலே பாஜக ஆட்சி. நாங்கள் எப்படியாவது இந்த பட்டியல் வெளியிடத்தை கொண்டு வந்துடுவோம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை அதிமுக பக்கம் மடைமாற்றம் பண்ணுகிற வேலை நடக்குது. இதை பார்த்து திமுக கதி கலங்கி கனிமொழியை இறக்கி விடுது. கிறித்துவ நாடார்கள்ட்ட கனிமொழி தான் போய் பேசுது. சிஎஸ்ஐ ஆர்சி கிறித்துவ உடையார் பிள்ளைமார் இவங்ககிட்ட கனிமொழியை தான் அனுப்பியிருக்காங்க. மீனவர் சங்க பிரதிநிதிகள்கிட்டையும் கனிமொழி தான். இப்போ கனிமொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்துருச்சு. அனிதா ராதாகிருஷ்ணனோடு போய் அந்த அம்மா அத்தனை நாடார் சங்கங்களையும் அந்த அம்மா பார்க்குது. இந்த அரசியல் தேர்தல் வரைக்கா இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகா? இப்படி ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. பட்டியல் வெளியேற்றம் என்பது எங்களுக்கு அடிப்படை பிரச்சனை. அதுதான் அவர் சொல்றாரு. எஸ்ஆர் பாண்டியன் அதான் சொல்றாரு, எங்களை எஸ்சி பட்டியல் நீக்குங்க, எங்களை அது மாதிரி அவமரியாதையா இருக்கு அப்படிங்கிறாரு. இதை திமுக செய்யுமா இல்லை அண்ணா சட்டசபையில் முதல் தீர்மானம் போடணும். சட்டசபையில் தீர்மானம் போடுவதற்கு நீங்கள் உயர் சாதிக்காரன் விட மாட்டேங்கிறான். திமுக யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? உயர் சாதி கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆதிக்க சாதி கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ ஆதிக்க சாதி வாக்கு வேணுமா இல்லை ஒடுக்கப்பட்ட வாக்கு வேணுமானா நீங்கள் வேங்கை வயல் எடுத்துங்க. வேங்கை வயலில் பெரிய வரலாற்று தவறு. எஸ்ஐக்குன்னு ஒரு தனி தொட்டியே கட்டுறான். தலித்து, அதுக்கு பேராக என்ன தண்ணி தொட்டி? தலித்து தண்ணி தொட்டி. 150 குடும்பத்துக்கு ஒரு டேங்க்கு, அது 24 மணி நேரம் தண்ணி வருது. இந்த பக்கம் 500 குடும்பத்துக்கு ஒரு தண்ணி தொட்டி, அந்த தண்ணியே தீண்டாமையில் உழுகுது. அப்போ இங்கே 500 குடும்பத்துக்கு கட்டின தொட்டியில் தண்ணி சீக்கிரம் தீர்ந்து போகுது. இங்கே தண்ணியே வர்றதில்லை. எதில்? 2 தொட்டிங்க வேங்க வயலில். ஒன்று தலித் தனி தொட்டி, இன்னொன்று வந்து மேல் சாதி தனி தொட்டி. இதில் தலித்து தண்ணி தொட்டியில் 150 குடும்பத்துக்கு தண்ணி வைப்பா வந்துகிட்டே இருக்குது. இது 3 மடங்கு, அதே அளவே 3 மடங்கு மக்கள் இருக்கான். இது யார் தப்பு? அதிமுக ஊராட்சி தலைவர் தான் அதை செஞ்சுருக்கார். அவர் அதிமுக திமுக அவர் சாதிய தலைவர், அவ்வளோதான். அவர் தான் அப்படி தான். அது எந்த கட்சியில் இருந்தாலும் அதான் நடக்குது. அப்போது இதை உயர் அதிகாரி தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர் தான் அனுமதிச்சிருக்கக்கூடாது. இப்போ அதே கதை தான் எங்கே நடக்குது? தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள்லையும் இப்போ தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை எந்த அரசியல் கட்சி செய்கிறதோ அதுக்கு தான் வாக்களிப்போன்னு இளைஞர் பூரா நிற்கிறான். இளைஞர்கள். ஆனால் இளைஞர் பட்டவன எஸ்ஆர் பாண்டியன் இருக்குன்னு கேள்விப்படுறேன் ஐயா. உண்மைதானே ஐயா? இருக்கு, அவர்கிட்ட இருக்கு. அவரும் நீண்ட காலமாக போராடி தான் இருக்காரு. சமூகத்துக்கு போராடக்கூடிய நண்பர் தான். ஆமாம். ஆனால் போராட்டங்கள் இறங்கியிருக்காரு, போராட்டங்கள் பண்ணுறாரு. ஆனால் விடிவு காலம் இல்லையா ஐயா? இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா அது சமூகத்தில் ஒற்றுமை இல்லை. அந்த சமூகத்தில் ஒற்றுமை கிடையாது, ஒற்றுமை இல்லை. நீங்கள் இவர் தான் சொல்லுவார், பாவேந்தர் தான் சொல்லுவார், எங்கோ மறைந்தார் எங்கள் பகைவர், ஏன் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டோ. எங்கே ஓடி போயிட்டானுடா, எங்கள் ஆளுகளை ஒன்று சேர்ந்த பிறகு. இதுதான் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு ஒன்றிணைக்கப்படலை. ஜான் பாண்டியன் தலைமையில் பாதி, பசுபதி பாண்டியன் கொஞ்சம் வச்சுருந்தாரு, கிருஷ்ணசாமி கொஞ்சம் வச்சுருந்தாரு, ஒன்றும் பண்ணலையே. எஸ்ஆர் பாண்டியன் கொஞ்சம் வச்சுருந்தாரு. இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அது ஆர்எஸ்எஸ் ஆதரவாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆதரவாக இருந்தாலும் சரி, திமுக ஆதரவாக இருந்தாலும் சரி. ஆனால்
ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த மக்கள் சக்தி நீங்கள் ஒரு பட்டியல் வெளியேற்றத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். 1,00,000 பேர் மாநாடியா, இந்த மாநாடு முடிஞ்சு எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கான அதிகாரத்தை செய்வதாக வாக்குறுதியை யார் கொடுக்கிறார்களோ அவர் தான் வாக்குனா நாளைக்கே வேலை நடந்துடும் கண்டிப்பா. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை பாஜக நீங்கள் வாக்குறுதியை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. மேடைகளில் பேசுகிறார்கள் தவிர சட்டமாகவில்லை. அது தேர்தல் தான் இது மாதிரி பேசுறாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது இல்லையா? ஆனா இப்ப இந்த திமுக திட்டம்ன்றது வந்து இப்ப கனிமொழி தலைமையில இப்ப எஸ்ஆர் பண்ணி இறக்க போறாங்கன்னு உறுதியாயிருக்கு. அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் இல்லையா? இப்ப இளைஞர் பட்டாலும் அவர் கூட இருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து சாத்தியப்படுமான்னு கேட்கிறேன். வெற்றி வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது எஸ்ஆர் பாண்டிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தலைவர், அதே நேரத்தில் தொடர்ந்து அந்த மக்களோடு போராடிட்டு இருக்காரு. ஆமாம், எல்லா முற்போக்கு இயக்கங்களுடன் தொடர்புல இருக்காரு. நம்ம ஷரீப் கூடயும் தொடர்புல இருக்காரு. குழந்தை அரசன் இவங்கெல்லாம் தொடர்ந்து போராளிகள் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. குழந்தை அரசெல்லாம் நீண்டகால தலித்து போராளி, நீண்டகால தலித்து போராளி. நம்ம ஷரீப்பு நீண்டகால சிறுபான்மை மக்களுக்கான போராளி, பெரியார் தொன்று. இப்படி அவர் பல தியாகம் பண்ணியிருக்கார். பல போராட்டங்கள், சிறை ராமதாஸ், வைகோபாலசாமின்னு பல போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. ஆனாலுமே இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு பெரிய சக்தி இதை இயக்கணும். ஒன்று அதிமுக இல்லை திமுக. ஆமாம், இவர்கள் இயங்கினால்தான் இங்கே அது சட்டமாக வரையறுக்கப்பட்டு அதை அடுத்து எங்கே கடத்திட்டு போனோம்? டெல்லி போகணும், நாடாளுமன்றத்துக்கு போகணும். அப்போ இந்த நாடாளுமன்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வலுவான தலைவர் யார்? அதான் கேள்வி. அதுதான் கேள்வி. இப்போ கிருஷ்ணசாமி போன தேர்தல் நின்ன அந்த கூட இருந்த எம்எல்ஏ இன்னைக்கு இல்லை. ஆமாம், இவர் ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் கூட்டம் போடுறார், மேடையில் பேசுகிறாரே தவிர அதை ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு செயல் இல்லை. ஆனால் இன்னைக்கு தென் மாவட்டத்தில் ரொம்ப வீக்காக தானே இருக்குது. இன்னைக்கு திமுக சைடாக இருக்கட்டும், அதிமுக சைடாக வீக்காக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு வெற்றிடத்தை வந்து நிரப்புறதும் தேவேந்திர குல உள்ள சமுதாயம் தான். இல்லை, பெரிய வாக்கு வங்கி, அது பெரிய வாக்கு வங்கி, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. பெரிய சமூகம் அது. பெரிய 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 அறிவாளிகள்லாம் நிறைய இருக்காங்க அதில். பல திரைப்பட இயக்குனர்கள். ரெண்டாவது, இந்த சமூகம்தான் ஒரு காலத்தில் பெரிய நில உடைமையாளர்கள். அதை சொல்லுங்க. இந்த சமூகம் அதுக்கு தான் சொல்றாங்க, ஏன் அந்த பட்டியல நாங்கள் இந்த பட்டியலுக்கு வரவே இல்லையா, நீங்களா கொண்டாந்து போட்டியா? ஆமாம் ஆமாம். அதாவது பழனி கோயிலில் முதல் மரியாதை தேவேந்திர குல வேளாளர்கள் தான். போடு. அப்போ ஒடுக்கப்பட்ட சாதியா இருந்தா எப்படி பழனியில முதல் மரியாதை கிடைக்கும்? அதானே. நிலம் பூரா அவர்களுக்கு சொந்தமானதான். தஞ்சாவூர் இருக்கிற நிலங்கள் பூரா தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சொந்தமானதான். அதை பூண்டி வாண்டையார், பல பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், மூப்பனார்கள் எல்லாம் அவங்க தான். அவர்களை நிலம் எப்போனா பறி போயிடுச்சு. கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், திருச்சி, ஊட்டி, காவிரி படுகையில் இருக்கக்கூடிய நிலம் பூரா அவர்கள் தான். தெலுங்கு படையெடுப்பு வந்த பிறகு ஒரு 600 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் நில உடைமையாளர்களை தினக்கூலியாக மாற்றிட்டான். அவர்கள் தான் உலகம் பூரா ஆங்கிலேய படகுகளில் ஏறி உலகம் முழுக்க போனவர்கள் அவர்கள் தான். இலங்கை தேயிலை தோட்டம், மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், பிஜி தீவுகள், ஏன் வட அமெரிக்கா வரை. ஆமாம், தேவேந்திர குல வேளாளர் தான் சமூகம்தான் உலகம் முழுக்க அகதியாக போனது. வேறு யாருமே கப்பலில் ஏறல. கையில் விலங்கோடு, காலில் விலங்கோடு. இன்னைக்கு மலையக தமிழர்களாக இருக்கக்கூடிய 10 லட்சம் பேருமே தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான். இலங்கையை இன்னைக்கு பணம் பயிரா தேயிலை தோட்டத்தை இன்னைக்கு இலங்கையினுடைய தேசிய வருமானம் ஆக்கியதே இந்த தேவேந்திர குல வேளாளர் தான். இந்த வரலாறு இந்திரன் விழா கொண்டானது தேவேந்திர குல வேளாளர் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் இன்னைக்கு முதல் மரியாதை, முதல் பரிவட்டம் அந்த சமூகத்துக்கு தான். அவன் எப்படியா ஒடுக்கப்பட்டவனா மாறுவான், எப்படி அடிமைப்பட்டவனா மாறுவான். இப்படி பல கள ஆய்வுகளை செய்த சமூகம் அது. ஆனால் இந்த சமூகத்தை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு தலைவர் இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த சமூகம் 2 கட்சிகள்கிட்டையும் இன்னைக்கு கையேற்றக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. 2 திராவிட கட்சிகள்கிட்டையும் எங்களுக்கு ஒரு 25 எம்எல்ஏ வேணும்யா, 25 எம்எல்ஏ வேணும்.
இப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த மக்களை திரட்டக்கூடிய தலைவர்கள் இல்லை. உண்மைதான். தமிழ்நாட்டினுடைய தெற்கு பக்கம் எங்கள் வாக்கு வேணும்னா எங்களுக்கு 25 எம்எல்ஏ கொடுத்துரும். டிமாண்ட் வைப்பார் அந்த வாட்டி எஸ்ஆர் பாண்டியன், என் சமுதாய மக்களுக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைப்பார். எப்படி உங்க நண்பர் தான் கண்டிப்பாக வைப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கள போராளி. ரெண்டாவது போல்டா பேசக்கூடிய. ஆமாம், எல்லா சமூக மற்ற சமூக தலைவர்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தோழர். அதனால் எஸ்ஆர் பாண்டியன் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரணும், சட்டசபைக்கு போகணும். அப்படி போனால் சமூக நீதி அப்படியாவது காக்கப்படுதான்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒன்று இந்த சமூகம் கண்டிப்பாக சமூக நீதி கிடைக்க வேண்டும். ஜான் பாண்டியன் பல முறை சட்டமன்றத்துக்கு போவதற்கு முயற்சி பண்ணார், போக முடியல. கிருஷ்ணசாமி போனார், எதுவும் நடக்கலை. கிருஷ்ணசாமியால் ஒன்றும் நடக்கலை. அப்போது இது போன்ற வாய்ப்பு எஸ்ஆர் பாண்டியனுக்கு திமுக கொடுக்கறதுனா கண்டிப்பாக அதை அந்த சமூகம் வரவேற்கும். ஏன்னா இப்போ அந்த சமூகத்துக்கு தேவை போராட்ட களம், போராட்ட தளபதி. நீங்கள் அந்த எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறுவதை தவிர வேறு போராட்ட களமே இல்லை. நீங்கள் புலிகள் தான் சொல்லுவான், விடுதலை வேண்டும் முதல் வேலை, வேற எந்த வேலையும் செய்யலாம் நாளை. அவருடைய பொன்மொழி அது. விடுதலை வேணும்டா எங்களுக்கு முதல் வேலை, எல்லா வேலையும் மீதி தான் நாளைக்கு. ஆமாம், நாளைக்கு தான் விடுதலை வந்து பாருங்க. அதே போல் பட்டியல் வெளியேற்றம் தான் முதல் வேலை, வேற எந்த வேலையும் செய்யலாம் நாளை. கண்டிப்பாக எஸ்ஆர் பாண்டியன் மூலம் நடந்தாலும் அந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய பலன் தான். ஜான் பாண்டியன் மூலம் நடந்தாலும் அது ஒரு பெரிய சமூக மாற்றம் தான். கிருஷ்ணசாமியால் நடந்தாலும் அந்த சமூக மாற்றம் தான். ஆனால் நடக்கலையே, இவ்வளவு நாள் வேஸ்டா போச்சு. அப்போ இந்த போராட்டத்தை வீறு கொண்டு கூர்திட்ட வேண்டிய வேலையை எஸ்ஆர் பாண்டியன் செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் எதிர்பார்க்கிறான். கண்டிப்பாக அது நடக்கும். கண்டிப்பாக பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.